அரசு வேலையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணி. நள்ளிரவில் கொள்ளையனாக மாறிய அலுவலர். அலுவலகத்தில் விவசாயிகளின் மானிய பணத்தை சுருட்டிவிட்டு அதனை ஈடுகட்ட கொள்ளையனாக மாறியதாக வாக்குமூலம். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே கேசம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நடராஜன். ஆயுள் காப்பீடு முகவர். இவருக்கு காஞ்சனா என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ள நிலையில் அவரது குடும்பத்தோடு உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 4 மணிக்கு நடராஜன் கழிவறைக்கு சென்ற போது அங்கு முகமூடி அணிந்த நபர் ஒருவர் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்து அலறி கூச்சலிட்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த மனைவி காஞ்சனாவை அந்த கொள்ளையன் கழுத்தை நெரித்தும் கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொலை செய்ய முயன்றாராம். தொடர்ந்து நடராஜனும் மகன்களும் வந்து தடுத்த போது அங்கிருந்து அந்த கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டாராம். இது குறித்து போலீசாருக்கு பதற்றத்தில் தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் கிடந்த முகமூடி, டி-ஷர்ட், கையுறை போன்றவற்றை கைப்பற்றி மோப்பநாயை கொண்டு சோதித்து சென்றனர். அப்போது மோப்பநாய் நடராஜனின் பக்கத்து வீட்டிற்கு செல்ல அந்த நேரம் பார்த்து சின்னசாமி என்பவரது மகன் அந்த அரசு அதிகாரி வீட்டிலிருந்து நழுவி செல்ல போலீசார் தயானந்தை பின்தொடர்ந்து சென்று அவரை பிடித்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போதுதான் அந்த திடுக்கிட வைக்கும் விவசாய மானிய கொள்ளை குறித்து வாக்குமூலம் அளித்தாராம். தான் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வருவதாகவும் தான் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மானிய தொகையை கையாடல் செய்தது மற்ற அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டதாகவும் இது குறித்து தன்னிடம் விசாரித்த உதவி இயக்குனர் தன்னை பணி நீக்கம் செய்ய முயன்றதாகவும் அதற்குள்ளாக 3 மாத காலம் தாருங்கள், கையாடல் செய்த பணத்தை ஒப்படைத்து விடுகிறேன் என தயானந்த் கூறிவிட்டு வந்ததாகவும் இதற்கிடையே சத்தியமங்கலம் பகுதியில் அறையெடுத்து தங்கி கொள்ளையடிப்பது எப்படி என செல்போன் மூலமாக பல தகவல்களையும் தேடினாராம். இதற்கிடையே பக்கத்து வீட்டை சேர்ந்த காப்பீடு முகவர் நடராஜன் சொத்து ஒன்றை விற்று வீட்டில் 90 லட்சம் பணத்தை வைத்திருப்பது அறிந்து அவரது வீட்டிற்குள் நள்ளிரவு சென்று கொள்ளையடிக்க முயன்ற போது இப்படி சிக்கிக் கொண்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.